ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம புள்ளியல்ல பார்ட் 2 வீடியோ நம்ம பார்க்க போறோம். அன்னைக்கு பார்ட் 1 ஏற்கனவே நம்ம பார்த்தாச்சு. பார்ட் 1ல சராசரி, இடைநிலை, முகடு அது வரைக்கும் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்ட் 2ல பெருக்கு சராசரி ஃபர்ஸ்ட் எப்படின்னு பார்ப்போம். 5 மற்றும் 45 இவற்றின் பெருக்கு சராசரி காண்க. அப்ப பெருக்கு சராசரிக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா ரூட் ஆஃப் ஏபி. அப்ப ஏங்கிறது கொடுத்துருக்க நம்பரை வச்சு எடுத்துக்க வேண்டியதான் பிங்கிறதும். அப்ப ஏ ஈக்குவல் டு 5, b is equal to 45. இதை கொண்டு போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிருங்க. அப்ப 5 into 45 மல்டிபிள் பண்ணா நம்மளுக்கு 225. 225 நம்ம ஸ்கொயர் ரூட்ல இருந்து வெளியில எடுத்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும் மேக்சிமம் ஸ்கொயர் ரூட் நம்மளுக்கு. அப்ப 15 into 15 ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா நம்மளுக்கு என்ன ஆயிரும் 225 வந்துருமா. ரூட்குள்ள இருந்து எப்பயுமே நம்ம வெளியில எடுக்கும் போது என்ன பண்ணணும், ஒரு நம்பர் தான் நம்ம வெளில எடுக்கணும். அப்ப 15ல இருந்து நம்ம வெளில எடுத்தோம்னா என்னது சேம் ஒரே ஒரு நம்பர் தான். அப்ப பெருக்கு சராசரி 15. நெக்ஸ்ட் வீச்சு மற்றும் வீச்சு கெழுனா என்னன்னு பார்க்க போறோம். நம்மளுக்கு ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து வீச்சு மற்றும் வீச்சு கெழு காண்க. வீச்சுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா எல் மைனஸ் எஸ். எல்னா லார்ஜஸ்ட் வேல்யூ, அதாவது பெரிய மதிப்பெண். எஸ் அப்படிங்கிறது ஸ்மாலஸ்ட் வேல்யூ, அதாவது சின்ன மதிப்பெண் அப்படிங்கிறது. அப்ப இந்த கொடுத்திருக்கக்கூடிய கிவன்ல இருந்து பெரிய மதிப்பு என்னது, சிறிய மதிப்பு என்னது. அப்ப பெரிய மதிப்பு நம்மளுக்கு என்னது 80. சின்ன மதிப்பு நம்மளுக்கு இருக்கையில என்னது 60. இதை கொண்டு போய் வீச்சு ஃபார்முலால போட்டுருங்க. அப்ப 80 மைனஸ் 60 அப்ப என்ன வந்துரும் 20. இது வந்து வீச்சு. வீச்சு கெழுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா எல் பிளஸ் எஸ் பை எல் மைனஸ் எஸ். ஏற்கனவே எல்லும் எஸ் நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அப்ப எல் பிளஸ் எஸ் ரெண்டையும் கூட்டிருங்க. 80 பிளஸ் 60 பை இதை நம்ம ஏற்கனவே கழிச்சு வச்சிருக்கோம் என்னது 20. 80 பிளஸ் 60 கூட்டினா 140 பை 20. இதுக்கப்புறம் நம்ம ஈஸியா கேன்சல் பண்ணிடலாம். 0க்கு 0 கேன்சல், 4 2 7 2 16. அப்ப வீச்சு கெழு என்னது நம்மளுக்கு 7. நெக்ஸ்ட் சராசரி, இடைநிலை, முகடு இதற்கிடையே உள்ள தொடர்பு என்ன அப்படிங்கிறது. இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா முகடு ஈக்குவல் டு 3 இடைநிலை மைனஸ் 2 சராசரி. அப்ப கொடுத்திருக்க நம்பர்ல சராசரி 2.5, இடைநிலை 7. அப்ப முகடு என்ன அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஃபார்முலா ஏற்கனவே பார்த்திருக்கோம், அதுல போட்டுருங்க. அப்ப 3 இன்ட்டு இடைநிலையோட மதிப்பு என்ன கொடுத்திருக்காங்க 7 மைனஸ் 2 இன்ட்டு சராசரியோட மதிப்பு என்னது 2.5. அப்ப 3 21 மைனஸ் 2 இன்ட்டு 2.5 பெருக்குனா 5. அப்ப 21ல 5 போச்சுன்னா 16. இதுதான் நம்மளுக்கு முகடு. இன்னைக்கு டாபிக் நம்ம இதைத்தான் பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம என்ன பண்ணுவோம், இன்னும் பார்ட் 3 பார்க்கலாம். தேங்க்யூ.